ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீக்கு கூடிய ஒரு மூவி தாண்டா. ஓகேங்களா? அந்த மூவியோட நேம்லாம் நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 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 வீட்டை தாண்டா காமிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் ஆகிட்டுருக்கு அந்த வீடு. அழகாக ரொம்ப கெஸ்ட் அதிகமாக ஒரு மாதிரி பரபரண்ட்டு எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு தான் அழகாக க்யூட்டாக வந்துட்டு இது எப்படி இருக்குது எனக்கு அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. இதுவும் நல்லாயிருக்கு, இப்போ இந்த ட்ரெஸ்ன்றாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கினது சரியா. கண்டிப்பாக அது எல்லாமே க்யூட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கேட்குறேன், ஆமாம் இது இது ஜங்குக்கு பிடிக்கும் தானேன்றாங்க. கண்டிப்பாக பிடிக்கும்ன்றாங்க. இது எல்லாமே ஜங்குக்கு பிடிச்ச கலர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாமே பிடிச்ச கலர் தான், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்க் இங்கே பாரு, நான் எல்லாத்துலேயும் இது அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாத்துலேயும் அழகாக தான் இருக்க, ரொம்ப அழகாக தான் இருப்பா சரியா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு சைடு பார்க்குறாங்க. இங்கே ஒரு பர்சன் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜங்குக், ஏன்டா நீ ரொம்ப டல்லாக இருக்க கொஞ்சம் நாளா, என்னாச்சுடா உனக்கு சொல்லு அம்மா கிட்டன்றாங்க. ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. உனக்கு எல்லாம் ஓகே தானேன்றாங்க. எனக்கு எல்லாம் ஓகே தான்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையும் போயிடுறாரு. எனக்கு தெரியல என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கான் ஜங்குக்னு எனக்கு புரியவே இல்லை. என்னப்பா ஆச்சு உனக்கு, நீ எவ்வளோ கஷ்டப்படுற, எதனா பிரச்சனையா, அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு மாதிரி கவலையாக இருக்காங்க. இங்கே அப்படியே ஒரு பர்சன் வராங்க. அம்மா ஆண்டி அப்படின்றாங்க. ஜென் அப்படின்றாங்க. என்ன ஆண்டி, என்னாச்சு ஆண்டி, ஏன் டல்லாக இருக்கேன்றாங்க. இல்லைப்பா, இன்னும் 5 டேஸில் மேரேஜ் இருக்குது. ஏன் நம்ம ஜங்குக்கு இப்படி இருக்கான், என்னாச்சுப்பா அவனுக்கு, அவன் நல்லா தானே இருந்தான் இங்கே இருந்த வரைக்கும், ஏன் அவன் ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி இருக்கான், என்னாச்சு அவனுக்கு, நான் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன், நீ தான் சொல்ல மாட்டேனேப்பான்றாங்க. ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மேரேஜ் ஆனால் எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா, நான் கூட கேட்டிருக்கேன், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஓகே எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. எல்லாம் சரியானா சரி, ஆனால் எனக்கு என்னோடய பழைய ஜங்குக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா மேரேஜ் பண்ணிச்சுக்கா எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா. ஆல்ரெடி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறோம்னா எல்லாம் சரியாயிடுன்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய்ட்றாங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஜங்குக்கு அண்ட் ஒயனுக்கு தாண்டா ஆல்ரெடி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு தான் இவ்வளோ அழகாக வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம ஒரு ஆஃபீஸில் பார்க்குறோம். அங்கே ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டியர் ஐஸாக அப்படியே அவங்களோட ஹெட்டை வந்துட்டு அந்த சேரில் வச்சுருக்காங்க. ஒரு CEO ஜங்குக்கு தான் அது. அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் உள்ளே வராங்க, நாக் பண்ணாமல் வராங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு அப்படின்றாங்க. என்ன காய் அப்படின்றாங்க. ஏன்டா என்னாச்சு, ஏன்டா அப்படி கஷ்டப்படுற, எங்ககிட்ட சொல்லக்கூடாதா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்றாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி தாண்டா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஏன்டா இப்போ அழுதுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைக்காய் அப்படின்றாங்க. நீ ஏங்க வந்து என்ன விஷயம்ன்றாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, நீ வந்து பாருன்றாங்க. இப்போ என்னால் பார்க்க முடியாது போறியா அப்படின்றாங்க. ஏன்டா அப்படி இருக்க, இப்போ தானே ஏதாவது ஒரு விஷயத்தை தான் முடிவு பண்ணி தான் பண்ணியிருக்கேன், இப்போ எதாவது சந்தோஷமாக இரேன்டா, உன் மேலே அந்த பொண்ணு ஏன்னா அவ்வளோ பாசமாக வச்சுருக்கு, அவ்வளோ லவ் வச்சுருக்கு, நீ அதை பார்க்க வேண்டியது எதுக்காக நீ இப்படி இதே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. பார்க்கா எவ்வளோதான், நீ வந்து தேவையான விஷயம் தலையிட சரியா, ஜஸ்ட்டு ஒர்க் தானே நீ நான் பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த. என்ன ஆச்சுடா, ஏன்டா அப்படி என்கிட்ட கத்துற அப்படின்றாங்க. இங்கே பார்க்காய் உனக்குலாம் சொன்னாலும் புரியாது, என் கஷ்டத்தில் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் சரியா, புரியுதா, தயவு செஞ்சு இங்கே போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ காய்க்கும் ஒரு மாதிரி இருக்குது. சரின்ட்டு நீ தானே இதில் முடிவு பண்ண, நீயே கஷ்டப்படுற, இப்போ நீயே இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் வெளில வந்துடுறாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ காய்க்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ, ஐயோ ஆண்டி எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்ட்டு ஃபோன் பிக் பண்ணிட்டு ஹலோ ஆண்டின்றாங்க. காய் அப்படின்றாங்க. ஆண்டி சொல்லுங்கன்றாங்க. என்னாச்சுப்பா ஜங்குக்கு, ஏன்ப்பா அவன் அப்படி இருக்கான், நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன்ப்பா, எவ்வளவோ கேட்டு பார்க்குறேன் சொல்ல மாட்டேன்றானே, நீ அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியும் இல்லைப்பா அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி எனக்கு தெரியும் இருந்தாலும்ன்றாங்க. என்னாச்சுப்பா, ஏன் சொல்லுப்பா, என்ன ரீசன் அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி அவனுக்கு எதுவும் இல்லை, சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் நீங்கள் மறைக்கிறதில்ல என்கிட்டன்றாங்க. இல்லை ஆண்டி மேரேஜ் ஆனால் எல்லாம் சரியாயிடுன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு வீட்டுக்கே போகல அப்படின்ட்டு இங்கே காய் யோசிக்கிறாருன்னா மேரேஜுக்குன்னு 4 டேஸ் தாண்டா இருக்குது, அதுவும் இப்படி இருக்கான் போகிறேன், இவன் மேரேஜ் பண்ணிப்பானா, பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க. இப்போ ஜங்குக்கு தான் வீட்டுக்கு வராரு. இவங்க ஒரு பர்சன் தான் ஜங்குக்கா அப்படின்றாங்க. என்ன டே அப்படின்றாங்க. ஏன்டா ரொம்ப மாறிட்ட, ஏன்டா இப்படி இருக்க நீ, உன்னோட மேரேஜ் தானே, ஹாப்பியாக இருக்க மாட்டியா நீ அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன்டா. நம்ம ஜங்குக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதாவது இவங்களோட ஃபேமிலி பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ டே தான் நம்ம உயனுடைய அண்ணா, அண்ட் ஜின் வந்துட்டு உயனுடைய பெரிய அண்ணா ஓகேங்களா. நம்ம இவங்க வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் டூ, அப்படியே வந்துட்டு ஃபேமிலியாக இதாகும்னு சொல்லிட்டு தான் என்கேஜ்மெண்ட்டே பண்ணியிருப்பாங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த ஸ்டோரி அப்படியே அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வரும் ஓகேங்களா. நம்ம
டே கேட்குறாரு. ஜெய வந்து ஜங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகேங்களா. அதனால எதுவுமே மறைக்க மாட்டார். அவங்கள கேட்குறாரு, என்னாச்சுடா, ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாமா, இவனோட மேரேஜ் தானே, இப்போ கூட அவன் வரமாட்டானான்றாங்க. அப்போ ஜங்குக் பார்க்குறாரு, என்னன்றாங்க, ஏன்டா நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானடா போனீங்க படிக்கிறதுக்கு, அப்புறம் என்னடா நீ மட்டும் வந்த, அவன் வரல, கேட்டால் எங்கே வேறு எங்கேயும் ஜாபுக்கு போயிட்டான், வேறு கண்ட்ரிக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்பர் எதுவுமே என்னால் கான்டாக்ட் பண்ண முடியாது, நானும் அவனை பழைய நம்பர் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஃபோன் போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டே அப்படின்றாங்க. ஏன்டா அப்படி பேசுகிறேன்றாங்க. நான் தான் தெரியல, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்றாங்க. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சுடா, அதனால தான் உங்களோட மேரேஜ் கூட அவன் வரமாட்டானா அப்படின்றாங்க. அவன் வரமாட்டான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கத்திட்டு போக, இந்த மாதிரிலாம் இவன் என்கிட்ட பேசினதே இல்லை, ஏன்னே தெரியல, இப்போ ஏன்டா இப்படி பேசுகிற, நீ எப்போ ரிட்டர்ன் வந்தியோ அதுலேருந்து இப்படி தாண்டா இருக்க, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டடா, பழைய ஜங்குக்கே நீ இல்லை, அவன் என்னென்ன எங்கே போனானே தெரியல, 2 பேரும் ஒன்றா தான் போனீங்க, சடனாக முடிவு எடுத்தீங்க நாங்கள் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போனீங்க, ஸ்டில் அதுக்கப்புறம் நீ மட்டும் தனியாக வந்து ரிட்டர்ன் படித்து முடிச்சுட்டு, அதுவும் படித்து முடிச்சுட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீ வந்த, அதான் ஒரு வார்த்தை கூட இங்கே வந்ததுக்கப்புறம் நார்மலாக நீ பேசவே இல்லையே, ஜிமினை பற்றி கேட்டால் சொல்லவே மாட்டேன்றேன். ஆமாட்ட அந்த பர்சன் ஜிமின் தான். ஜிம்மினை பற்றி கேட்டால் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ற, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லு, நீங்கள் 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு தானடா, நான் எப்படிடா, எனக்கு நான் உன்னை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, அவனை நினச்சி கவலையாக இருக்குது, உன்னோட மேரேஜ் உனக்கு உன்னைனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், உனக்கும் அப்படி தானே, அப்படி இருக்கும்போது உன்னோட மேரேஜுக்கு எப்படி அவன் வராமல் இருப்பான், நீ எப்படி இன்வைட் பண்ணாமல் இருக்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இது அப்படி யோசிச்சுட்ருக்கா, அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பர்சன், இப்போ என்னென்னு யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு கேட்கா, அங்கே பாரு சுகா அப்படின்றாங்க. என்னாச்சுடான்றாங்க. இல்லை இந்த ஜிம்மின் பற்றி ஜங்கு பற்றி உனக்கு தெரியல சுகான்றாங்க. எனக்கு தெரியுன்றாங்க. ஏன் சுகா அவங்க அப்படி இருக்காங்க, என்ன சொல்கிறேன், இல்லை அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானே உங்கள்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன், நான் தான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கினேன், ஆனால் அவங்க 2 பேரும் என்னை விட அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு எத்தனை டைம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்றாங்க. ஆமாம், இப்போ அவங்க 2 பேருமே வந்துட்டு இவனோட மேரேஜ் தான், ஆனால் அவன் வரவே இல்லை சுகா, இவன் சொல்கிறேன், நான் கேட்குறேன் ஏன்டா நீ இன்வைட் பண்ணியா கூப்பிடலையான்னு கேட்டால் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்றா தானே படிக்க போனாங்க, ரிட்டன் இவன் மட்டும் தானே வந்தான்றாங்க. ஆனால் அவன் தான் சொன்னான், அது இப்போ சுகா சொல்கிறாரு, இல்லைடா அவன் தான் சொன்னானே 2 பேரும் ஒன்றா படித்தாங்க, ஆனால் ஸ்டடீஸ் முடிஞ்சதும் அவன் வேறு ஒரு கண்ட்ரிக்கு ஜாப் தேடி போயிட்டான், இவனும் இங்கே வந்துட்டான், 2 பேருமே நம்பர் இல்லை, அதனால தான் கான்டாக்ட் பண்ண முடியல, அவன் மேபி அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கானாண்டா, ஒரு ஜாப் அப்படின்ட்டு செட்டில் ஆகிருக்கான்ருக்கு, ஏன் அவன் என்ன ஒன்றும் இல்லாதவனா, அவனே அவ்வளோ ஃபேமிலிலாம் ரிச்சான ஃபேமிலி தானடா அவன்றாங்க. உனக்கு தெரியாதா, அவன் ஃபேமிலி இருந்துட்டு வேறு இடத்துல வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, இவன் படிச்சுட்டு ஜாப் போகணும் ரொம்ப ஆசையோடு இருந்தானே, அவன் அந்த மாதிரி போயிருப்பான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஏன் எங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லைன்றாங்க. தெரியல, அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவனுக்கு தெரியல, அவன் எங்கே இருக்கான், என்ன மாதிரி இருக்கான், அவன் அப்படின்னு தெரிஞ்சால் தானே தெரியும், வருவான் மேபி கொஞ்சம் நாள் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை பற்றி யோசிக்காத விட்டு, உன்னோட சிஸ்டர் மேரேஜ் கொஞ்சம் ஹாப்பியாக, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, ஐயோ இந்த நேரத்தில் இவன் வேறு என்ன பேசுகிறானே சொல்லிட்டு நம்ம டேவும் கொஞ்சம் நார்மல் ஆகிடுறாரு. அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்க்கலாம்டா, இங்கே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கொரியா அப்படியே விட்டுருங்க, இப்போ நம்ம பார்க்குறது நியூவாக ஒரு கண்ட்ரி, அது இட்டாலி ஓகேங்களா. அங்கே ஒரு பர்சன் தான், அங்கே பாரு மார்னிங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி வந்துட்டு அவங்களுடைய அம்மா முகத்தில் ஃபுல்லாக கிஸ் பண்ணுது, ஒரு மாதிரி அங்கங்கே கிஸ் பண்ணிட்டு விளையாடுதுன்னு சொல்லிட்டு ஜங்மீன் அப்படி சொல்கிறாங்க. அந்த பேபி வேறு ஜங்மீன் ஓகேங்களா. ஜங்மீன் இங்கே பாரு, காலையிலே அம்மாவுக்கு வேலை இருக்குடா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே டைம் ஆச்சு எந்திரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக வேக்கப் பண்ணேன். அந்த பேபியும் வந்துட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஹேண்டை வச்சுட்டு அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து தொடுது. அச்சோ அங்கே ஒரு எவ்வளோ லவ் உனக்கு எம்எல்ஹா, நீ என்னோடய ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் சரி அவரும் சரி என்னோடய ஹாப்பினஸ், நம்ம 2 பேரோட லைஃப்லையுமே அவர் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஆனால் அவர் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, அதனால தான் அவரை நான் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேபியை வந்துட்டு கொஞ்சிட்டே வா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் ரெடி பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போகணும் சரியா, உன்னை பார்த்துக்கிறதுக்காக கிராண்ட்மா வருவாங்க ஓகேவா, நீ அவங்ககிட்ட சேட்டை பண்ணாமல் சமத்தாக இருக்கணும் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேபியை கொஞ்சிக்கிட்டே ரெடி பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட வீட்டோட காலிங் பில் ப்ரெஸ் ஆகுது. இவர் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டான்றாங்க. இல்லை நான் ரெடி ஆகிட்டேன் ஆண்டி, நான் ஜங்குமணி இப்போ தான் எழுந்திரிச்சேன்னா அதான் அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன்றாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பான்றாங்க. ஆண்டி ஒன்றும் உங்களை ரொம்ப சேட்டை பண்ணலன்றாங்க. அவன் என்னப்பா என்ன சேட்டை பண்ண போகிறான், அவன் சின்ன பையன்றாங்க. இல்லை ஆண்டி அவன் என்கிட்ட ரொம்ப துருதுருன்னு இருக்கான், அதான் உங்களை எப்படின்றாங்க. இங்கே பாரு உங்ககிட்ட மேபி அவன் அப்படி இருக்கான் போல், என்கிட்டனா அப்படி இல்லவே இல்லைப்பா, அவன் ரொம்ப சமத்த பையன்ப்பா, எவ்வளோ அழகா அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு முயல் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமின் பார்க்க அவங்கள்ட்ட அந்த பர்சன் ஜிமின் தான் பார்க்குறாரு. ஆமாம் அவன் முயல் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு கொஞ்சிட்டு, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு வச்சுக்கேன், நான் தானே இவ்வளோ நாள் பார்த்துக்கிறேன்றாங்க. இல்லை ஆண்டி அவன் வளர ரொம்ப வந்துட்டு சேட்டை பண்ணுறாங்க. ஆமாம் இப்போ 2 வயசு ஆக போதில்ல, அப்போனுமே சேட்டை பண்ணதான் செய்வான்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் வரும் ஒன்று பேசிடுவான் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. ஆமாம் சீக்கிரமே பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, மம்மா வேலைக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆண்டி நீங்கள் ஏன் மம்மான்னு சொல்லி கொடுக்குறீங்கன்றாங்க. இங்கே பாருப்பா பசங்களும் பொண்ணும் சரியா, யார் இந்த பேபி வந்துட்டு பெற்றெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மம்மா
தான். ஓகேவா? அதுதான் நம்மளோட எப்போவுமே எந்த வேர்ல்டு, எந்த லாங்குவேஜ் அதெல்லாம் முக்கியமே இல்லை. குழந்தைங்களுக்கு எப்போவுமே யார் அவங்கள வந்து பெற்றெடுக்கிறாங்களோ அவங்க மம்மா தான், வளர்க்குறவங்களும் மம்மா தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக அந்த பேபியை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. பேபியுமே அவங்ககிட்ட போயிட்டு அவங்களோட ஃபேஸ்லாம் டச் பண்ணி விளையாடுது. உனக்கு தெரியுமா, நான் வந்துட்டு ஜஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் வரேன். எனக்கு இவனை பார்த்துக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இவனா ஏதோ நான் என்னோட ஓன் கிராண்ட் சன் மாதிரி பார்க்குறேன் தெரியுமா ஜிமின் உனக்கு அப்படின்றாங்க. இப்போ நீ கூட என்ன ஆன்ட்டின்னு சொல்கிறேன், ஆனால் இவனை ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன தேவைன்னு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே என்னையும் சரி நம்ம ஜங்மினும் சரி நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களை பார்த்துப்பேன். உங்களை பார்த்துக்கிறது எனக்கு நான் ஒரு ஒர்க் மாதிரி பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு என்னோட பையன் என்னோட பேரன் அப்படி தான் நான் பார்ப்பேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஆண்டின்றாங்க. ஐயோ எதுக்கு இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன், நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டேன்றாங்க. ஆண்டி நானே பண்ணிட்டேன்றாங்க. சரி ஓகே அப்போ எடுத்து பேக் பண்ணிட்டேன்றாங்க. அதை பேக் பண்ணணும், இரு நானே பேக் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அவங்க ஜங்மினை வச்சுக்கிட்டே ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிடுறாங்க ஜிம்மினுக்கு ஆஃபீஸ்க்காக. ஆமாண்டா ஜிம்மின் ஒர்க் பண்ணுறாரு, அவர் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். இப்போ ஓகே ஆண்டி நீங்கள் சேஃபாக இருங்க, ஜங்மின் ஏதாவது உங்களுக்கு சேட்டை பண்ணால் எனக்கு உடனே கால் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுறேன்றாங்க. அவங்களாம் ஒரு சேட்டை பண்ண மாட்டான், நீ இப்போ பயப்படாமான்னு சொல்ல. ஓகே ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு வேகமாக வந்துட்டு வெளில ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஜங்மினை கிஸ் பண்ணிட்டு பத்திரமா இருக்கணும்னா ஆண்டி அப்போ அதுக்கு நானே ஏன் தொலை போடக்கூடாது சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு, ஆஃபீஸ்க்கு வராரு. இங்கே ஒரு பர்சன் ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா எப்போதும் பரபரப்பாக வர, என்ன தாண்டா உனக்கு ஒர்க் இருக்கும், ஏன்டா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் வரேன்னு சொல்ல. என்ன பண்ணுறது, எனக்கு வீட்டில் நிறைய ஒர்க் அப்படி என்ன ஒர்க்குன்றாங்க. அது ஒரு முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, அது அப்புறமா சொல்கிறேன்றாங்க. சரி வா அப்படின்றாங்க. அந்த பர்சன் யாருன்னா ஃபெலிக்ஸ். ஓகேங்களா? இங்கே ஜிம்மினுக்கு இட்டாலியில் கிடச்சது தான் ஃபெலிக்ஸ் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்படியே போகலாம். இவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. 2 பேருமே வந்துட்டு பக்கத்து டேபிள் தான். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, நல்ல சேலரி, நல்ல ஒரு ஜாப் தான், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு அவர் மொபைல் எடுத்துகிட்டு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு பிக் இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு தெரியும் உன்னை எவ்வளோ ஹர்ட் ஆகுறான்னு எனக்கு தெரியுது, ஆனால் சாரி என்ன உன்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, அவன் சீட்டர், அவன் சீட் பண்ணிட்டான், என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன் கூட இப்படி இருந்திருக்கான் அப்படின்னு யாராவது தெரிஞ்சு கொண்டு தப்பாக பேசுனாங்கன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. சரியா? அந்த ரீசனால் தான் உன்னை அனுப்பி வச்சேன். அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் எனக்கு தெரியும். சரியா? அவள் எவ்வளோ பாசிட்டிவாக ஆகல, என்னை பார்த்தே அவள் பாசிட்டிவாக ஆகிறான்னா அவள் வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். சரியா? நீ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னை யாரும் எங்கள் 2 பேரும் மறக்க முடியாது, நீ ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கன்ட்டு கொஞ்ச நாள் தான் எனக்காக. சரியா? உன்னை யாரும் அப்படி பேசக்கூடாது, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலி யாரும் வந்து டிசப்பாயின்டாக ஆகிடக்கூடாது உன்னால். சரியா? அதனால தான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன், மன்னிச்சிரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி எங்கள் 2 பேரும் நினச்சிட்டே இருப்பா. சேம் நானும் உன்னை வந்துட்டு அப்படியே நினச்சிட்ருக்கேன். சரியா? ஜங்மினை நல்லா வளர்த்துருவான், ஓகே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு அந்த பிக்கை வந்து கிஸ் பண்ணுறாரு. எப்போதும் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அகைன் அந்த பிக் எடுத்து வச்சுட்டாரு. இப்போது நம்ம ஃப்ளெக்ஸ் தான் கேட்குறேன், என்ன யாரையும் பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்றாங்க. இல்லை அப்படிலாம் நான் யாரையும் பேசலன்றாங்க, எனக்கு கேட்டுச்சேன்றாங்க. என்ன கேட்டுச்சுன்றாங்க, இல்லை இப்போ ஏதோ பேசுகிறேன்னு கேட்டுச்சேன்னா என்ன பேசுகிறேன்னு கேட்கலன்றாங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணடா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அப்படி இந்த சைடில் அப்படியே பேக் டு கொரியா வந்துடலாம்டா. கொரியாவில் ஒரு பர்சன் இப்போ தான் வந்துட்டு இப்போ நாளைக்கு மேரேஜ், இன்றைக்கி 1 டே தான் இருக்குது. அவர் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு பாஸ்வேர்டு போடுறாரு. அது போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பிக்கே ஓப்பன் ஆகுது. இங்கே எப்படி ஜிமின் பண்ணிட்டு போகிற சேம் அங்கே அந்த பிக் ஓப்பன் ஆனதும் பார்க்குறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப அழகாக அப்படியே பார்க்குறதே அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அவங்க அழகாக பெல்லியோடு இருக்காங்க. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க, நீ என்னோட ஏஞ்சல் தான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு அப்படியே ஸ்லைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பேபி வித் ஒரு பேபி அண்ட் ஜங்குக் அண்ட் ஜிமின் 3 பேருமே அதில் இருக்காங்க. ஓகேங்களா? ஆமாட்டா அவங்க 3 பேருமே இருக்காங்க. பார்த்துட்டு பிக் வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் சேஃபாக இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களா, எனக்கு அது போதும், அது ஒன்று போதும் எனக்கு, நான் இவங்க இருக்கேன், ஆனால் என்னோடய மனசு ஃபுல்லாக உங்ககிட்ட தான் இருக்குது. என்னோட ஒரே ஒரு ப்ரேயர்னால் நீங்கள் 2 பேரும் சேஃபாக இருக்கணும், உங்களை யாரும் இதே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ஹாப்பியாக இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், எப்படியோ நல்லா இருப்பேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்னால் ஒரு செகண்ட் கூட மறக்கவே முடியல. உங்களோட ஞாபகம் வந்துட்டு என்னோட ஹார்ட்டில் வந்து பெயின் மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களோட ஞாபகம், அதுவும் என்னோட ஜங்மின் உன்னுடைய வாசனை என் மேலே அப்படியே இருக்குது தெரியுமா, நீ எப்படி இருப்போம், உங்கள் என்ன ஸ்மெல்லு வரும், அப்படியே உன்னோட மம்மா அப்படியே உங்கள் 2 பேரோட வாசனை அப்படியே மேலே இருந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா. ஸ்டைல் உங்கள் 2 பேரை அந்த மெமரிஸில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் வச்சுட்டு அவ்வளோ ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது இந்த பக்கம் காய்க்குடா ஜங்கோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஆண்டின்றாங்க, அங்கே பாரு காய், நாளைக்கு காலையில் மேரேஜ், அவன் ஸ்டில் என்ன வீட்டுக்கு வரல, ஆஃபீஸில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்க. ஆண்டி நான் பார்க்குறேன் ஆண்டி, ஃபோன் பண்ணுறேன் பிக் பண்ணவே மாட்டான்டான்றாங்க. அதோ இப்போ போய் பார்க்குறேன் ஆண்டி, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் தாண்டா வேகமாக வந்துட்டு வராரு. இந்த பக்கம் இந்த பிக்கை அவர் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் லைட்டாக பெயின் வர மாதிரி இருக்குது. அது ஜங்குக் தாண்டா ஒரு மாதிரி பெயின் ஆகுறதால அப்படியே செஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு அப்படி நின்றுடுறாரு. ஒரு ஸ்டெப்போடு எடுத்து வைக்க முடியல. அப்போது கரெக்டாக
காய் உள்ளே வராரு. ஜங்குக் அப்படின்றாங்க. பார்த்தா ஜங்குக் நிற்கிறப்ப ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக ஒரு செகண்டில் ஒரு மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணுற ஜங்குக் பாரு என்னாச்சு, ஜங்குக் மச்சான் என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த சவுண்டை கேட்டு இன்னொரு பர்சன் உள்ள ஓடுறாங்க. காய் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா மயக்கம் போட்டாண்டே இதே காரை ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதுவும் வரண்டான்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கள் காய் தான் ஜங்குக்கு அப்படி லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணி கார் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சுடா அப்படின்றாங்க. தெரியலடா, நான் உள்ளே போனேன், லைட்டாக பிடிச்சிட்டு தான் டக்குன்னு வாங்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாரு ஜங்குக்கு என்னாச்சுன்றாங்க. சாப்பிடாம இருந்தானா தெரியலையேடான்றாங்க. நாளைக்கு காலை மேரேஜ்டா, ஆண்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, இவன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜங்குக்கு பாருடா ஓப்பன் பண்ணுற ஐஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுவுமே இல்லை, அப்படியே இருக்காரு. அப்படியே கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் தான் சேர்க்குறாங்க. டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்து சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பேரெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது காய்க்கு அகைனோட கால் வருது. ஆண்டின்றாங்க. இங்கே பாரு காய், நான் எவ்வளோ ஃபோன் பண்ணேன், ஏன் ஸ்டில் வந்து ஜங்குக்கிட்ட ஃபோனை பிக் பண்ணலான்றாங்க. ஆண்டி கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களான்றாங்க. என்னாச்சு காய், ஏன் ஒரு மாதிரி பேசுகிறேன்றாங்க. ஆண்டி நீங்கள் கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களான்றாங்க. ஏன் என்னாச்சு, யாருக்கு என்னாச்சுப்பா அப்படின்றாங்க. ஆண்டி ஜங்குக்கு என்னாச்சுன்றாங்க. ஜங்குக் கொஞ்சம் மயக்கம் போட்டாண்டி. மயக்கம் போட்டானா? ஆமாம் ஆண்டி, ஆஃபீஸில் நீங்கள் கால் பண்ணிங்களா, நான் அவனை கூப்பிட்டு போனேன், மயக்கம் போட்டான், அதான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம், கொஞ்சம் வரீங்களான்றாங்க. அதுவும் இப்போ வரேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி சொல்லிட்டு ஜங்கு போடாமல் வேகமாக கீழே வராங்க. இங்கே அவ்வளோ கெஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ மாதிரி கிராண்டாக எல்லாம் இதாகிட்டுருக்கு. அப்போ கீழே வந்துட்டு நம்ஜூன் அப்படின்றாங்க. மாமா என்னாச்சுன்றாங்க. நம்ஜூன் கொஞ்சம் கார் எடுக்கான்றாங்க. ஏம்மா என்னாச்சுன்றாங்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக வெளில போகணுமான்றாங்க. ஆமாம் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பாருங்க வந்துட்டு என்னாச்சு நம்ஜூன், அப்புறம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்து கேட்குறாங்க என்னாச்சுமா அப்படின்றாங்க. எங்க கொஞ்சம் நான் வெளில போகணுன்றாங்க. எங்கன்றாங்க. கொஞ்சம் நீங்களே கூட வரீங்களான்றாங்க. நாங்கள் வரோம், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்றாங்க. இல்லை கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ஜூன் கார் எடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏறுறாங்க. காரை வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளில மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ஜூன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு விடுன்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சுமான்றாங்க. நீ விடுப்பா நான் சொல்கிறேன்றாங்க. ஜங்கோட அப்பா என்னாச்சு, என்னாச்சுமா, ஏன் இப்படி பேசுகிறேன்றாங்க. இல்லை நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் போயிட்டே இருக்குது. கடவுளை ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது சொல்கிறாங்க. என்னாச்சுமா, யாருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்றாங்க. ஒன்றும் இல்லை, காரை மட்டும் விடுன்றாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த கார் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் முன்னாடி நின்றுட்டுருக்கு. இப்போ ஜங்கு நம்ம தான் வேகமாக கார் விட்டு இறங்கி இவங்க 2 பேருக்கு வெயிட் பண்ணவே இல்லை, அவங்க போயிட்டே இருக்காங்க. என்னாச்சு நம்ஜூன், என்ன அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்றாங்க. தெரிலப்பா, வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. இவங்க வந்து ரிசப்ஷன்கிட்ட பேஷண்ட் ஜங்குக்கு எந்த ரூம்ன்றாங்க. பேஷண்ட் ஜங்குக்கு என்ன இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கேட்குறாங்க. அவங்கள எமர்ஜென்சி வார்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் இவங்க கொஞ்சம் வேகமாக ஓட இவங்க பின்னாடி வராங்க. அப்பா என்ன நடக்குதுன்றாங்க. எனக்கு என்னடா தெரியும், வா அப்போலாம் சொல்லிட்டு பின்னாடி வராங்க. அவங்க காய் மக்கள் தான் நின்றுருக்காங்க. காயை வந்து தான் ஜங்கோட அம்மா சொல்லிட்டு எப்படிறாங்க. காய் சொல்லு, உண்மையை சொல்லு, அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி நடந்துக்கலாம், அவனுக்கு என்ன நடக்குது சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அவங்க நம்ம வந்துட்டு ஆண்டி அம்மா விடுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு வந்துட்டு ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்டின்றாங்க. என்ன நடக்குதுன்றாங்க. அவன் எங்கே ஜங்குக்குன்றாங்க. அப்படியே ரொம்ப பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஐசியூவில் இருக்காரு. அங்கே சிபிஆர்லாம் கொடுத்து டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜோட அப்பாலாம் கேட்குறாங்க. என்னடா நடக்குது, என்ன சொல்லுங்கன்றாங்க. அப்போ காய் இந்த மாதிரி ஒரு மயக்கம் போட்ட சொல்கிறாங்க. அவன் மயக்கம் போட்டானா, என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. தெரியல, நாங்கள் அட்மிட் பண்ணதோட சரி, டாக்டர் இன்னும் வெளில வரவே இல்லைன்றாங்க. ஜங்குக்கோட அம்மா தலை கை வைக்கிறாங்க. நாளைக்கு மேரேஜ் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா இப்போ மேரேஜ் ரொம்ப முக்கியமாயிரு, மேரேஜ் நடந்துக்கலாம், அவன் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கா, மேரேஜ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா கோவப்பட வந்துட்டு நான் அதை சொல்லுங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல, கொஞ்ச நாள் அவன் கவனிக்கிறான்னு எனக்கு தெரியல, அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா, அவன் பழைய ஜங்குக்காவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ரொம்ப அழுக. சரி என்னன்னு பார்த்துக்கலாம், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் டாக்டர் வெளில வராங்க. வந்துட்டு டாக்டர் என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா போய் கேட்குறாங்க. ஜங்கோட அம்மா அப்படி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நான் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, சொல்லி தான் ஆகுன்றாங்க. என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. பேனிக் அட்டாக்ன்றாங்க. வாட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, அவனோட ஏஜ் என்ன, நீங்கள் என்ன பேனிக் அட்டாக்ன்றாங்க. இங்கே பாருங்கள், பேனிக் அட்டாக் வரணுன்றதுக்கு ஒரு ஏஜே இல்லை சரிங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்பவே சேஞ்சஸ் ஆகிட்டு. இங்கே இப்போ உள்ளவங்களாம் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வச்சுட்டு இருக்காங்க மைண்டில். அவங்களோட ஹார்ட்டில் வந்துட்டு அவ்வளோ பெயின்லாம் சுமந்துட்டுருக்காங்க. அவங்களும் ஈஸியாக எதுவும் பேசுகிறதே இல்லை. அவங்களும் ரொம்ப எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. அவருடைய ஹார்ட்டில் அப்படி என்ன சொல்ல முடியாது, பெயின் எனக்கு இருக்குன்னு தெரியல. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு அவனுக்கு மேரேஜ், அவனுக்கு எப்படி என்ன ப்ராப்ளம் இருக்க போது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது உங்களோட ஓன் ஃபேமிலி விஷயம், அது எனக்கு தெரியாது ஓகேங்களா. ஆனால் பேஷண்ட்டாக அவர் சொல்கிறது சொல்கிறேன், அவரோட ஒரு டாக்டராக அவர் ஒரு பேஷண்ட்டாக நான் இதான் சொல்கிறேன். அவருக்கு வந்துட்டு ஹார்ட் வந்து சொல்ல முடியாத ஒரு பெயின் இருக்குது ஓகேங்களா. மேபி அவர் யாரையாவது ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கலாம், இதில் பேச முடியாமல் வச்சுருக்கலாம், அதனால தான் ஓகேன்றாங்களா. அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்படி என்ன என் பையன் மறைக்க போகிறான்
போகிறான்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம், அவருக்கு வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும், ஓகேவா? எனக்கே ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது இருந்துச்சு, இவ்வளோ யங் ஏஜில் இப்படி பேனிக் அட்டாக்கான்ட்டு. மேபி இது வந்து லைட்டாக தான் இருக்குது, இதுக்கு மேலே இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிவிடுவார். நாங்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம், ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours கழிச்சு அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுவார், அப்போ உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கே நம்ஜன் கேட்குறாரு, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்றாங்க. எனக்கு எப்போ தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு புரியலையே, நம்ம ஜங்குக்கை சுற்றி என்ன நடக்குது, ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போது ஒரு 2 hours அப்புறம் தான்டா ஜங்குக் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க பார்க்குறாரு, அவங்க அம்மா எதுவுமே பேசலை, எல்லாருமே அப்படியே இருக்காங்க. இப்போ காய் தான், இப்போ நீ ஓகேவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ஜன் கேட்குறா, நீங்கள் இப்போ ஓகேவா ஜங்குக் பண்ணுறாங்க. லைட்டாக ஓகே அப்படின்னு சொல்லி தலையிடுறாரு. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா போய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. சரி ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகணும், அங்கே பாருங்கள் அங்கே மேரேஜ் ஒர்க்கெலாம் இருக்குது, கூட்டிகிட்டு போகிறான்றாங்க. சரின்ட்டு எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டு தான் வராங்க. ஸ்ட்ரைட்டாக ஜங்கோட அம்மா ஜங்கு கூட்டிகிட்டு அவங்க ரூம் தான் போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஜங்கு போய் உட்கார வச்சுறாங்க. ரூமை லாக் பண்ணிட்டாங்க. அங்கே நம்ஜன் அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சுன்றாங்க. தெரியலன்றாங்க. கெஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்கப்பா, நம்ம போய் அவங்களை பார்க்கலாம், அம்மா இதுக்கு சரி பண்ணிடுவாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போக இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜங்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அங்கே பாரு, இப்போ நீ என்கிட்ட சொல்கிறேன், உன் லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று நடந்திருக்கு மட்டும் எனக்கு தெரியுது, அதை மறைக்கிறேன்னு எனக்கு புரியுது, தயவு செஞ்சு உண்மை சொல்லிட்டு. இல்லை நான் நானாக இருக்க மாட்டேன், நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்படி உன் பிரச்சனை என்ன, அதை என்னால் சரி பண்ண முடியாது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்கு சொல்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அங்கே பாரு, நீ போய் சொன்ன எனக்கு தெரியும், இதுக்கு மேலே நீ போய் சொன்னால் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், உண்மை சொல்ல. நீ உன்னை இந்த ஒரு கண்டிஷனில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரியா? ஒரு அம்மாவாக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி உன் மனசில் ஏதோ நீ ஹைட் பண்ணுற, அதனால தெரியும் நீ ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இல்லை, ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி இருக்க. உன்னை நம்பி ஒரு பொண்ணு உன் மேலே அவ்வளோ லவ்வோடு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்துக்காக. நாளைக்கு காலையில் மேரேஜ், அவ்வளோ கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆனால் ஸ்டில் நீ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு வந்திருக்க. இப்போ நீ மட்டும் உண்மை சொல்லணும்னு வச்சுக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியாது, இப்போ நீ எல்லாம் உண்மை சொல்லுன்றாங்க. நான் அப்படி சொன்னால் இந்த வீடு இப்போ இருக்கிற எல்லா சுச்சுவேஷன் தலைக்கீழாக மாறிடுன்றாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நீ இப்போ சொல்லி ஆகணும், சொல்லு என்ன பிரச்சனை, அம்மாவால் சரி பண்ண முடியாது நினைக்கிறியா, சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நீட்டோடு பண்ணுறவங்க அம்மா பண்ணிட்டு தலையை குனிச்சிடுறாரு. இங்கே பாரு, என்ன பிரச்சனாலும் பரவாயில்ல, சரியா? நீ சொல்லு, சொன்னால் மட்டும் சரி பண்ண முடியும். நீ இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ பெயினில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருக்கணுமா என்ன? என் பையன் இப்படி ஒரு நிலமையில போயிட்டு இந்த வயசில் பேனிக் அட்டாக், நான் பாரு இந்த வயசில் நல்லா இருக்கேன், ஆனால் நீ இந்த வயசில் போயிட்டு இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க, இதை பார்க்கறதுக்காக நான் இருக்கேன், சொல்லு. உங்கள் வீட்டில் எல்லாரோட மேலே அதிகம் பாசம் வச்சுருக்கேன், நீ தான் எனக்கு உயிர், அந்த அளவுக்கு நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு கடைசி பையன், என்னோட தங்கமான பையன் சொல்லிட்டு அப்படிலாம் உன்னை நான் பார்த்து வளர்த்தேன். ஆனால் நீ இன்றைக்கி கஷ்டப்படுறத பார்த்து நீ இன்றைக்கி மனசில் ஒரு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா என்ன? சொல்லு, நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, நீ அம்மா கிட்ட சொல்லு, அதை நான் சரி பண்ண முடியுமா முடியாதா, அதை நான் ஃபஸ்ட்டு உன்னோட மனசில் அந்த பெயின் வெளில வரும், நீ சொல்லு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அவங்க அம்மாவை பார்க்குறாரு. இங்கே பாரு, இப்போ நான் டோரை லாக் பண்ணிட்டேன், யாரும் கேட்காத, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லி என்கிட்ட. எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் யாருக்கிட்டையுமே ஒருத்தவங்க கிட்ட உண்மையாக இருக்கணும் இல்லையா? இப்போ நம்மளோட அம்மா தானே, நீ என்னை நம்புறல, எனக்கு உண்மை சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு போயிட்டு அப்படியே அந்த டைரியை வந்துட்டு ஒரு கபோர்டு போய் ஓப்பன் பண்ணுறாரு. அது ஒரு டைரி எடுத்துகிட்டு வராரு. டைரியில் அவங்க அம்மா கிட்ட அதை கொடுக்குறாரு. என்னன்றாங்க அப்படியே கொடுத்துட்டு தலையை வந்து ஹெட் அப்படியே ஒன்று டவுன் பண்ணிக்கிறாரு. ஜங்கோட அம்மா அந்த ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒரு பிக் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களும் ஷாக்கு, இது என்னடா அப்படின்றாங்க. இந்த ஒரு பர்சன் அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த ஜங்குக்கு வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு பீச்சில் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பார்க்குறாரு, இது ஜிமின் தானே அப்படின்றாங்க. ஆமான்றாங்க. ஜிமினுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம், ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, அவன் நீ என்ன பண்ணியிருந்த அவன் கூட அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவர் அகைன் ஒரு பிக் எடுத்து கொடுக்குறாரு. அதில் ஒரு பேபி வந்து பானா இருக்குது, அது பிறந்திருக்கு. அந்த டைமில் ஜங்கு அதை ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஹேண்டில். அது ஒரு பிக்காக இருக்குது. இந்த பேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அகைன் பிக் எடுத்து கொடுக்குறாரு. அதில் 3 பேர் இருக்காங்க. அதில் யாருன்னா ஜிமின், ஜங்குக்கு, அவங்களோட பேபி ஜங்குவின் இருக்கான்னா அவங்க 3 பேர் இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு கீழே உட்காந்துடுறாங்க. டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேபி யாரோடது அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவை நிமிந்து பார்க்கவே மாட்டாரு. டேஸ் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. பாரு உண்மையை சொல்லு, இந்த பேபி உன்னோடதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அட பாவி, என்னடா பண்ணியிருக்க நீ அப்படின்றாங்க. உங்கள் லைஃப்பில் என்னடா நடந்துச்சு, இந்த பேபிக்கு உனக்கு என்னடா சம்மந்தம், நீ ஜிம்மினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, ஜிம்மின் அதுவும் கூட ஒன்றா படித்தான், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஃபாரின் போனீங்க, அங்கேயும் ஒன்றா படிச்சதை சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லலையே, நீ ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்த, இதெல்லாம் நடந்துச்சு, என்னடா நடந்தது, இந்த பையனுக்கு உனக்கு என்ன, ஜிம்மினுக்கு உனக்கு என்னடா வேறு ரிலேஷன்ஷிப் என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கா. இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன நடந்துச்சு, உண்மையை மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறான்டா. ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிற ஃப்ளாஷ்பேக் தானே. 3 years பிஃபோர் என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கலாம். இப்போது ஜங்குக்கு வந்துட்டு செகண்ட் இயரா, காலேஜ் செகண்ட் இயர், ஓகேங்களா? ஜங்குக்கு வந்துட்டு வேற ஒரு காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பாரு. நம்ம டேங் அண்ட் ஜங்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. டேங் வந்துட்டு இங்கே வேற ஒரு காலேஜ் படிக்கிறாரு. டேங், நம்ம மெக்கு, நம்ம காய், நம்ம ஜிம்மி 4 பேரும் ஒன்றா படிக்கிறாங்க.
இப்போ ஜங்குக்கு வந்து வேற ஒரு காலேஜ் படிச்சுட்டு போறாரு. அவருக்கு அங்கே பிடிச்சிருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டே வந்து படிக்கிற காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காலேஜுக்கு வராரு. இங்கே நம்ம ஜிம்மின் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் ஒன்றா தான் படிக்கிறாங்க. காய், மெக்கு இவங்க 4 பேர் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இதே காலேஜில் தான் ஒய்யன் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க இவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஒய்யன் ஃபஸ்ட் இயர். ஒய்யன் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னே நம்ம டேயோட தங்கச்சி. இப்போ இவங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்கடா. இப்போ எங்கள் ஜங்குக்கு தான் என்ட்ரு ஆகிற கிளாஸில். அப்போ நம்ம டே வந்து எந்திரிச்சு இவர்கிட்ட அந்த ஜங்குக்கு வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு உள்ளே வராரு. இவங்க சொல்கிறாங்க நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே சொல்கிறாரு, ஜிம்மி நான் சொன்னேன்னா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், ரொம்ப சோல்மேட் மாதிரின்ட்டு, சைல்டுஹுட்லேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படி ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே டே அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்மின் தான் நம்ம டே வந்து ஜங்குக்கு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுறாரு. காய்கிட்ட, மெக்குக்கிட்ட, ஜிம்மின் கிட்ட எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுறாரு. அப்போ ஜிம்மின் அவர் இன்ட்ரோ பண்ணும்போது பாரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜிம்மின், நீ எப்படி எனக்கு அப்படி தான் ஜிம்மினும், நீங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கிட்ட ஜிம்மின் இன்ட்ரோ பண்ணேன். ஜிம்மின் கிட்டே அதே மாதிரி அவர் இன்ட்ரோ பண்ணேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஒரே இப்படி தான் பக்கத்து டெஸ்கில் உட்காடுறாங்க. நம்ம ஜிம்மின் எப்படி கேரக்டர்னா ரொம்ப லவ் அண்ட் கேராக இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அவரை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி. நம்ம காய், மெக்கு, நம்ம ஜிம்மின்லாம் ரொம்ப க்ளோஸு. காய், நம்ம டே எல்லாருமே ஒரே மாதிரி க்ளோஸ் தான். இப்போ ஜிம்மினோட அந்த கேரக்டர் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப ஒரே மாதிரி, அதான் ஜங்குக்கு எப்படி போகிறோம் அதே மாதிரி ஜிம்மின் ஒரே மாதிரி கேரக்டராக இருப்பார். இப்போ டே வந்துட்டு இந்த மாதிரி வெளிலலாம் போக மாட்டார், கிளப் அந்த மாதிரி இதுக்கெலாம் போக மாட்டார். ஜிம்மின் அந்த மாதிரி கிடையாது. ஜிம்மின், காய், மெக்கு இவங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே போவாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி இருக்க தான் பிடிக்கும். நம்ம டேக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இவங்க. அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வந்து டே வந்து கூட்டிகிட்டு போவார் வெளிலலாம். அவங்க வந்து வேறு மாதிரி. நம்ம டே வந்து லவ் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். இவங்க யாரும் லவ்லாம் பண்ண, இவங்க சிங்கிள் தான். அப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்மின் நம்ம காயெல்லாம் போகிறப்ப நம்ம ஜங்கு கேட்பாரு நானும் வரட்டான்னு சொல்லிட்டு வா ஏன் சொல்லுவாங்க. இப்போ இவங்க போகும்போது ஜிம்மின் வந்து எல்லாருமே ரொம்ப கேரிங்காக லவ்வாக இருக்கிறது. இவரை மாதிரியே இருப்பாங்க. அவருக்கும் டான்ஸ் பண்ண பிடிக்கும். கிளப்பில் லைட்டாக அப்போ ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கும் இவரும் ஒரே மாதிரி கேரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜிம்மினை. போக ஜிம்மின் அண்ட் ஜங்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஜங்குக்கு வந்து எப்படி பண்ணா ஜிம்மினை க்ளோஸாக பக்கத்தே உட்கார வச்சுப்பாரு. டேவே கேட்பாரு என்னடா நான் 2 உங்க 2 பேரும் இன்ட்ரோ பண்ணி வச்சேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் 2 பேரும், நீங்கள் என்ன இப்போ தான் ஒன்றா உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பரவாயில்ல எனக்கு இவன் தான் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மின்னா ஜங்குக்கு அவ்வளோ பிடிக்கும். சேம் ஜிம்மினுக்கு அதே மாதிரி தான் ஜங்குக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக அந்த காலேஜ் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. எல்லாருக்குமே தெரியும். டேவை எல்லாரும் கேட்பாங்க டே உன்னை கட்டி விட்டாங்கன்னு கேட்பாங்க. டே எனக்கே தெரியல சம்டைம்ஸ் அப்படி தான், ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு எல்லாமே ஒத்து போகுது, ஒரே மாதிரி டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல அந்தளவுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. டேக்கு இது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஒரே மாதிரி. எங்கே போனாலும் ஒன்றா போகிறது. நம்ம ஜங்குக்கு தான் டெய்லி ஜிம்மினை கூட்டிட்டு வந்து வீட்டு போய் ட்ராப் பண்ணுவார். ஜிம்மின் வந்து இங்கே தனியாக தான் இருக்கார் வீடு எடுத்து. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வேறு ஒரு இடத்துல இருக்காங்க, பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம். அதனால் வந்துட்டு இங்கே தனியாக இருப்பார். அவர் எப்போவுமே இவர் போயிட்டு அவர் வீட்டில் விடுவார். சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் போயிட்டு இவர் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டேலாம் பண்ணுவார். அதை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவார். அந்த மாதிரி அந்தளவுக்கு க்ளோஸ். எங்கே போனாலும் ஹேண்டை கூட கிளாஸில் வந்துட்டு ஹேண்ட் வந்து பிடிச்சிட்டே உட்காந்துருப்பார் அவர் ஜிம்மனோட ஹேண்டை. ஜிம்மின் கேட்பார் ஏன்டா ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்கான்னு சொன்னால் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை வந்து ஒரு மாதிரி 2 பேர் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி ஹேண்டை வந்துட்டு நல்லா ஃபிங்கர் அப்படியே ஒரு மாதிரி கோர்த்துப்பார் அவர் 2 ஹேண்டையும். அப்படி உட்காந்துட்டு இருப்பாரு. இவங்களாம் பார்ப்பாங்க. சம்டைம் காய்க்கு டேஸ்ட் பண்ணுவார். நீங்கள் என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்கு தான் கேட்கவே மாட்டார். யார் என்ன சொன்னாலும் ஒரு ஜிம்மின் கூட ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பார். சேம் ஜிம்மின் அப்படி தான். கேன்டீனில் கூட இவங்களாம் ஃபுட் வந்து சாப்பிடுவாங்க. ஆனாலும் ஜங்குக்கு ஜிம்மின் ஜங்குக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஷேர் பண்ணால் தான் அவங்க 2 பேருக்கும் பிடிக்கும். அப்போ டே வந்துட்டு ஸ்பைசி விட்டு சாப்பிட மாட்டார். இவங்க 2 பேருக்கும் நல்லா ஸ்பைசி விட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்க 2 பேரும் வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. அவர் வேறு மாதிரி சாப்பிடுவார். இவங்க 2 பேரும் அவங்களுக்கு எதனா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க. மற்றபடி ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, ஃபீட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஜிம்மின்னா அந்தளவுக்கு பிடிக்கும். இப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்போது இங்கே ஜங்குவோட வீட்டில் தான்டா ஜங்குவோட அப்பா வந்துட்டு டேயோட அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஜின்னுக்கும் நம்ஜருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம். எனக்கு இப்போ வந்துட்டு எனக்கு என்னென்னா நம்ம ஜங்குக்கும் ஒய்யனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஆசை அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஃபேமிலி பாண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவங்களையுமே எனக்கும் ஓகே தான் சொல்லிட்டு சரி ஜங்குக்கிட்ட பேசலான்றாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு ஓகேவான்னு சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடறோம், உங்களுக்கு படித்து முடிச்சதுக்கும் மேரேஜ் பண்ணுறோன்றாங்க. ஜங்குக்கு வந்து அப்போ ஸ்டில் யாரையும் லவ் பண்ணல. சரி ஓகே அவருக்கும் எனக்கு ஓகே தான் ஜங்குக்கு சொல்ல அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஒய்யன்கிட்ட கேட்குறாங்க. ஒய்யனுக்கு வந்து ஜங்குக்குனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு க்ரஷ் நம்ம டேவும் ஜங்கு ஒன்றா இருப்பாங்களா, அதனால் அவங்க ரொம்ப க்ரஷ் இவர் மேலே ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்கங்கே சைட் அடிப்பாங்க. இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. எனக்கும் ஓகே தான் சொல்கிறேன். அவங்களுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு 2 டேஸாக காலேஜ் வந்திருக்க மாட்டார். ஈவன் ஃபோன் கூட பண்ணியிருக்க மாட்டார் நம்ம ஜிம்மினுக்கு.
இப்போ ஜ ஜ ஜிம்மில் தான் கேட்குறாரு டே அப்படின்றாங்க. என்னடான்றாங்க, எங்கடா ஜங்குக்கு ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், வரவே இல்லைன்றாங்க. அதுவா சரி இன்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வரியான்றாங்க. ஏன் அப்படின்றாங்க, வீட்டில் ஒரு பார்ட்டின்றாங்க. என்ன பார்ட்டின்றாங்க, ஒரு பார்ட்டி வீட்டுக்கு வா, அதுவும் ட்ரெஸ் வந்துட்டு நல்ல பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன்றாங்க. காய் மேக் நீங்களும் அப்படிதான்றாங்க. என்னடா திடீர்னு பார்ட்டின்றாங்க. சொல்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஜிம் டே வீட்டுக்கு வரா. டே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. வேறு எங்கேன்றாங்க, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா ஜங்குக்கு வீடு. என்னடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. பார்ட்டி இங்கேயான்றாங்க. ஆனால் பார்ட்டி மாதிரி தெரியல, எங்கள் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்றாங்க. ஆமாம் ஃபங்க்ஷன் தான்றாங்க. என்ன அப்படின்றாங்க. ஒய்யனுக்கும் என்னோடய சிஸ்டருக்கால ஒய்யன். ஆமாம் என்னோட ஒய்யனுக்கும் ஜங்குக்கும் என்கேஜ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு செம்ம ஹாப்பி, ஜிம்மினுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜிம்மின் அண்ட் ஜங்கு ஸ்டில் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான், அதை தாண்டி உங்களுக்குள்ள எதுவும் இல்லை. அதனால தான் பார்த்துட்டு எங்கள் பாரு நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். அவன் ஏன்டா என்னை கூப்பிடவே இல்லை, நீ கூட்டிகிட்டு வர உன்னோட சிஸ்டருக்காக, ஆனால் அவன் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே வச்சுக்கிறாங்க. ஆமாம் அவன் ஏன் எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்ல தெரியல, அதை அவன்கிட்ட கேட்டுக்கங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரா. இங்கே நம்ம ஒய்யன் தான் வராங்க. நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்களா, ரொம்ப ஹாப்பி எனக்கு சொல்லிட்டு இவங்களும் வெல்கம் பண்ணேன். இங்கே பாரு உன்னோட அண்ணா வந்துட்டு உனக்கு என்கரேஜ் பண்ணுறோன்னு எங்களை இன்வைட் பண்ணியிருக்கான். ஆனால் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே சொல்லக்கூடாதுங்க பாரு, எங்கள் 3 பேரும் அவன் இன்வைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொல்ல. அப்போது அங்கே நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. ஜிம்மின் ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு வந்துருக்கிறத பார்த்துட்டு ஓடி வராரு ஜிம்மின் கிட்ட வந்துட்டு. ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ என்கிட்ட பேசாத எட்ட போ அப்படின்னு சொல்ல. ஏன்டா அப்படின்றாங்க. அப்போ காய் சொல்கிறாரு என்ன ஏன்டான்ருக்கு, இங்கே பாரு நாங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே உனக்கு, எங்கள் டே வந்துட்டு கூட்டிகிட்டு வரான் அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிஸ்டர் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான், இன்வைட் பண்ணான். நீ என்ன எங்களை அதுவும் அந்த பார்ட்டின்னு சொன்னான், இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக சொல்கிறான். நீ ஏன்டா எங்ககிட்ட சொல்ல, நான் உங்களாம் உங்கள் ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி 3 பேருமே கேட்க. அப்பா சாரிடா எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சுன்றாங்க. என்ன ஷையாக இருந்துச்சா, டே பொண்ணுங்க தாண்டா ஷை ஆகணும், நீ ஏன்டா ஷை ஆகுறான்றாங்க. ஏன் அது இல்லை எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சுடா அதான்டா சொல்கிறாங்க. இவங்க என்னடா இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜிம்மினை டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போகிறேன். இவங்க நிற்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஜிம்மில் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சுன்றாங்க, நான் உன்னை 2 டேஸாக பார்க்கவே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்க. அச்சோ உன் மேலே நான் கோவமாக இருக்கேன் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க, ஏன்டா என்னை கூப்பிடவே இல்லை, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, நீ ஏன் என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்ல. அச்சோ சாரிடான்றாங்க. என்ன சாரி, ஏன் என்னை கூப்பிடவே இல்லைன்றாங்க. எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல ஷையாக இருந்துச்சு, நீ என்கிட்ட ஏன்டா ஷைனா, உன்னோட ஃப்ரெண்டு தானே, இதில் போய் என்னடா ஷைன்றாங்க. எனக்கு மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூட பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு அதான்றாங்க. அச்சோ இங்கே பாரு ஜங்குக்கு ஷைலாம் ஆகிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம் டீஸ் பண்ணேன். இவர் போய்ட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு ஜிம்மில் போய் கொஞ்சிட்டு இருக்காரு. இதை ஒரு பர்சன் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்ன இவன் இந்த மாதிரிலாம் யார்ட்டும் இருக்க மாட்டானே, இவன் நம்ம டே கூட அவன் லைட்டாக விளையாடுவான், மற்றபடி டேவை தவிர ஒரு யார்ட்டையும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அது யாருன்னா ஜங்கோட அம்மா தான். ஜங்கு கூட்டுறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் இது ஜிம்மின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க. அப்போ ஜிம்மில் ஹலோ ஆண்டின்றாங்க. ஹாய்ப்பான்றாங்க. இப்போ தான் வரீங்களுக்கு உங்கள் பாருங்க ஆண்டி என்னை இன்வைட் பண்ணவே இல்லை, டே தான் கூட்டிகிட்டு வந்தான், அதுவும் ஒய்யனுக்காக அப்படின்னு சொல்ல. ஏன்டா நீ இன்வைட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு அதான்றாங்க. ஃப்ரெண்டு தானே இதில் என்னடா ஷை அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டியது இவங்ககிட்டன்றாங்க. நான் கொஞ்சம் இதாகிட்டமா சொல்லலை சாரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா பார்க்குறாங்க. இவன் அந்தளவுக்கு யார்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ அட்டாச்சாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் ஒரு மாதிரி ஜிம்மினை அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் ஜங்கோட அம்மா பார்த்துட்டு சரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா முடிஞ்சிட்டா. 2 பேரும் ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கும். இப்போ 1 வீக் ஜங்குக்கு வந்து காலேஜ் வந்துருக்க மாட்டார். ஜிம்முக்கு ரொம்ப போர் அடிக்கும். என்னடா 1 வீக் ஆகிடுச்சு இன்னும் வரல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே சொல்லிட்டுருக்கா. அப்போது நம்ம டே வந்து சொல்கிறாரு என்னடா அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதான்றாங்க. ஆமாம் எங்கே போயிட்டான் அவன், ஏன்டா வரல, அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்றாங்க. இல்லை இதை 1 வீக்கு வந்து அனுப்பக்கூடாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வச்சிருக்காங்க வீட்லேயே, 1 வீக் கழிச்சு வந்துடுவான்டான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேன்றான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு இவங்க மெக்கு காய் கூட விளையாடிட்டு இருக்காரு. அப்போ மெக் கேட்குறாரு எனக்கு நீ வந்து தனியாக இருக்குது எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, எப்பவும் ஜங்கு கூட இருப்பியா, எங்கள் கூட அதிகமாக பேச மாட்டேன், அவன் எப்படி ஒன்று பிடிச்சிப்பா அங்கே பாருன்னு சொல்லிட்டு ஹேண்டை மாதிரியே காயோட ஹேண்டை பிடிச்சி காமிச்சிக்கிறாரு. இப்படி தானே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க கிளாஸில் அப்படின்னு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எழுதி ஏன்டா டீஸ் பண்ணுறீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டுடான்றாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்ட்டு, ஆனால் சம்டைம்ஸ் அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும்டா அப்படின்னு சொல்ல. அச்சோ இவனுங்க வேறு சொல்லிட்டு ஜிம்மினே ஒரு மாதிரி ஷை எடுத்து விளையாடிட்டு இருக்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா ஜங்கு தான் வராரு. ஜங்கு வரும்போது ஜிம்மில் தான் வந்து பார்த்துட்டு பேச மாட்டேன்றாரு. இங்கே எதுக்கு இப்படி என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, எனக்கு ஷையாக இருக்குன்றாங்க. இப்போ அந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் ஷைன்னுட்டு நீ பையன் தானடா உனக்கு எதுக்கு ஷை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்ட. நம்ம காய் மக்கள் சேர்ந்துக்கிறாங்க. ஆமாம் நீ உனக்கு எதுக்கு ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா ஷை இல்லை, ஜிம்மினை பார்த்தா தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஜிம்மினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருடா நீ இந்த மாதிரிலாம் சொல்லி இவங்களாம் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க பாரு, நான் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாத கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டு இவர் திட்டிகிட்டு இருக்கா. அப்போ தள்ளி போகணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டே பக்கத்தில் உட்காராரு. ஜிம்மின் வந்துட்டு
இப்போ ஜங்குக்கு பார்க்குறாரு பாவமா, ஏன்டா அங்கே போயிட்ட அப்படின்றாங்க. நீ தானடா ஷையாக இருக்குன்னு சொல்கிற, அவனுங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. போ, நான் இனிமேல் பக்கத்தில் உட்கார மாட்டேன் சொல்ல. ஐயோ நான் சும்மா சொன்னேன்டா, இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜிமின் டேப் கற்று போய் உட்காந்துக்க. டேப்பா சிரிக்கிறாரு. ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து ஃபேஸ் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்போ மேக் பார்க்குறாரு, எங்கே பாரு ரொம்ப டீஸ் பண்ணதான் அவனுக்கு தான் உன்னை விட்டு தள்ளி உட்காந்து பிடிக்காது தெரியும்ல, வாடா அங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் அகைன் வந்து ஜங்க் பார்த்து உட்காந்துக்கா. இப்போ மெக்கு அந்த காய்ப்படி டே பக்கத்தில் உட்காடுறாங்க. இப்போ இவர் வந்து உட்காந்ததுமே நம்ம இவரோட ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை போய்ட்டு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என்ன அகைன் பிடிச்சிக்கிறேன், இனிமேல் உனக்கு ஹேண்டு பிடிக்கலாம் ஆள் வந்துருச்சு, இனிமேல் உன்னை உயர் கை தான் பிடிச்சிக்கணும், என் கையை விடு அப்படின்னு சொல்ல. அவர் ஜங்குக்கு ஒரு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸாக மாறிடுது. அப்போ ஒரு மாதிரி சேடாகிடுது. என்னாச்சுடான்றாங்க. நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. நான் சும்மா தான் சொன்னேன் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல. அவர் அகைன் ஹாப்பி ஆகிட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. இப்படி தானே இவங்க ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருப்பாங்க கிளாஸில். ரொம்ப டேஸ்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போது இவங்க ஈவினிங் வந்துட்டு காலேஜ் விட்டு வராங்கடா. அப்போ வந்துட்டு எப்போயுமே ஜம்முக்கு தானே ஜிம்மினை கூட்டிகிட்டு போவார். இப்போ ஜிம்மின் 1 வீக்காக வந்துட்டு நம்ம பைக்கில் தான் அந்த பைக்கில் போயிருக்க மாட்டார், பஸ்ஸில் தான் போயிருப்பார். இப்போ அவர் அகைன் வந்து பஸ்ஸில் போகிறேன்னு போக அப்போ ஜம்முக்கு கூப்பிட்றாரு. ஜிம்மின் அப்படின்றாங்க. என்ன ஜங்குக்குன்றாங்க. எங்கே போகிறேன்றாங்க. பஸ் ஏற போகிறேன்றாங்க. நான் எதுவும் ட்ராப் பண்ணுறாங்க. நீ 6 மாதம் லீவ் போடுற அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. 1 வீக் லீவ் போட்டேன், அதுக்கு முன்னாடி 2 days லீவ் போட்டேன். நான் முன்னாடி நம்பி இருக்க மாட்டேன், எனக்கு பஸ் இருக்குது, நான் போனால் காசு கொடுத்தா பஸ்ஸில் போயிடலாம், அப்போ உங்களை நான் வரமாட்டேன் அப்படி சொல்ல. இங்கே பாரு அப்படி சொல்லாதங்க வா அப்படி சொல்லி கூப்பிட. நான் வரமாட்டேன் டப்போடா அப்படி சொல்ல. இப்போ தேதான் விவசரிச்சிட்டு இருக்காரு. ஒய்யன் தாண்டா ஒன்றா போயிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஒய்யன் என்ன சொல்கிறேன், ஒய்யனை வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒய்யன் வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. வந்துட்டு இங்கே பாரு ஜிமின் என் கூட வா ஏன் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஏன்டான்றாங்க. என் கூட வா சொல்கிறேன்னு சொல்லுவோம். சரி இருன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அவர் நிற்க. இப்போது என்ன சொல்கிறேன், ஜங்குக்கு பாரு இனிமேல் ஜிமின் என் கூட ஒரு வாணி ஒய்யனை கூட்டிகிட்டு போன்றாங்க. என்ன அப்படின்றாங்க. ஆமாம் இங்கே பாரு இனிமேல் நீ தான் அவர் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விடணும் ஓகேவா அப்படி சொல்ல. ஏன்டா நான் ஜிம்மில் தானே கூட்டிகிட்டு போவாங்க பாரு, ஆல்ரெடி உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு சரி, அந்த மாதிரி உனக்கு ஒய்யன் நீ கூட்டிகிட்டு போகணும், நான் வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு போவோம் சொல்ல. ஜிம்மில் உனக்கு ஓகே தானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கா. இது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜாங்கோ, ஜிம்மினுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கலாம் சொல்லிட்டு ஓகே தான் எனக்கு கூட பிரச்சனை சொல்ல. சரி வான்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிக்க. ஒய்யன் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஜங்குக்கு எனக்கு கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒய்யன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனாலும் ஜிம்மின் வந்துட்டு கூட போகிறது ஜங்குக்கு பிடிக்கவே இல்லை. எப்போவுமே இவரை கூட்டிகிட்டு போயிட்டு பழகிட்டாரா, திடீர்னு ஒரு மாதிரி பார்க்க கஷ்டமாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இப்படி தான் டெய்லியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இப்போ கம்பல்சரி வந்துட்டு கூட ஜிம்மினும் ஒய்யன் கூட ஜங்குக்கும் இப்படி போயிட்டுருக்காங்க. அப்போ இப்போ வந்து கிளாஸில் தான் நம்ம ஜிம்மின் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு ஜிம்மின் அப்படின்றாங்க. என்னடான்றாங்க. இங்கே வாயன்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக அவருக்கு ஒரு மாதிரி கிட்டத்தில் பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சுடான்றாங்க. நீ என்னை விட்டு ரொம்ப தள்ளி போகிற மாதிரியே இருக்குது தெரியுமா எனக்குன்றாங்க. ஏன்றாங்க. நீ கூட பைக்கில் போகிறல்ல அதான் அப்படின்றாங்க. இங்கே பாருடா அவனும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இது என்ன இருக்குது, உனக்கு தப்பு இல்லை சரியா, நீ உனக்கு கோச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கோச்சிக்கல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சாரிடா ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணேன். அப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம் ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறேன்றாங்க. ஏன்றாங்க. இல்லை நீ அவன் கூட எப்போவுமே வந்து பழகிட்டேனா சடனாக ஒன்று வந்துட்டு கூட அனுப்பி எனக்கு பிடிக்கவே இல்லைன்றாங்க. பாருடா அவன் உனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஈவன் அவன் தான் நம்ம 2 பேரும் இன்ட்ரோ பண்ணான் ஓகேவா, அதனால் வந்துட்டு நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணா. சரி ஓகே அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த இப்படி 1 வீக் போயிட்டா. இப்போ ஒன் டே வந்துட்டு கேன்டீனில் தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் வந்து ஜங்குக்கு வந்து ஃபுட் எடுத்து வைக்காமல் அவர் கூட சாப்பிட்டே இருக்காரு. இப்போ ஒய்யன் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஃபுட் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு கேட்குறாரு. ஜிம்மின் நீ ஏன் எனக்கு ஃபுட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாட நான் மறந்துட்டேன்னு சொல்ல. நீ உனக்கு பாரு எனக்கு ஃபுட்டு கொடு அப்படின்னு சொல்ல. இவருமே வந்துட்டு எடுத்து அங்கே ஷேர் பண்ண. இப்போ ஒய்யன் கேட்குறாங்க. அதை நான் எடுத்து வைக்கிறேன்னு அது உங்களுக்கு ஓகே இல்லையான்றாங்க. இல்லை எனக்கு ஜிம்மின் கொடுத்தா தான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவருக்கும் ஃபுட் எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிறாரு. இதை பார்க்குற ஒய்யனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இவங்களோட இப்போ டேவோட வீட்டில் தான்டா ஒய்யன் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. நம்ம போயிட்டு என்னாச்சடி ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ கோச்சிக்க மாட்டேன்றாங்க. நீ சொல்கிறத பொறுத்து இருக்குது, நான் கோச்சிக்காதான் சொல்லு அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்றாங்க. என்ன ஹெல்ப் பண்ணணுன்றாங்க. நீ ஜிம்மினை கொஞ்சம் ஜங்கோடு தள்ளி இருக்க சொல்றியான்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்துட்டு நீ என்ன பேசுகிற அப்படின்றாங்க. இல்லை நான் எனக்கு நம்ம ஜிம்மின் ஜங்கு கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆசை. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை. மேரேஜுக்கு முன்னாடியே அவரை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவரு என்ன லவ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. நம்ம கொஞ்சம் ரொம்ப கோவமாக ஆகிடுது. இங்கே பாரு ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு சரியா, நான் தான் அவங்க 2 பேரும் இன்ட்ரோ பண்ணி வச்சு ஃப்ரெண்ட் ஆக்கினதே. இப்போ போய் வந்து பிரிச்சு விட சொல்கிறியா. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை தாண்டி அவங்களுக்குள்ள எதுவும் இல்லை. நீ எப்படிலாம் தப்பு யோசிக்கிற. அவங்க பாரு என்னோட தங்கச்சி, ஆனால் அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் சரியா. நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு
அப்போ ஒய்யன் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் என்ன அப்படின்றாங்க. இல்லை ஒரு பொண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும், நீ என்ன இருந்தாலும் என்னோட அண்ணால அதனால் புரிஞ்சிக்க முடியல. அங்கே பாருட்டே நம்ம ஒரு பர்சனை ரொம்ப லவ்வோட ரொம்ப ஆசையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இன்னொருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு என்ன தான் வேணுன்றாங்க. நீ ஜிம்மின் கூட கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அப்போ தானே ஜங்குக்கு என் கூட கொஞ்சம் நல்லா பேசுவார். அவர் எப்போவுமே ஜிம்மின் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போகிறார். எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல டேக்கு புரியுது. ஏன்னா எனக்கு ஜங்குக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கரெக்ட் லவ்வும் இருக்குது அவங்க மேலே. சரி ஓகே, ஆனால் நீ வந்து ஜமீன் கிட்டே எதுவும் பேசாத, நானே சொல்லிக்கிறேன், ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன், நான் சொன்னால் புரிஞ்சுப்பா சரியா, உனக்கு என்ன ஜங்கு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோதானேன்றாங்க. ஆமான்றாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஒரு சொல்லிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா அவங்களோட காலேஜில் தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு சொல்கிறாரு. என்னடான்றாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேன்றாங்க. நீ சொல்லி நான் எதை கோச்சிக்க போகிறேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எது சொன்னாலே நல்லது தான் சொல்லுவேன் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லைடா நீ ஜங்கு கூட கொஞ்சம் தள்ளி இருக்கேன்றாங்க. என்னடா சொல்கிறேன்றாங்க. நீ நானே ஆல்ரெடி அவங்க கூட பைக்லாம் போகிறதே இல்லைன்றாங்க. இல்லைடா நீ வந்துட்டு அவங்க கூட அதிகமாக பேசிகிட்டு இருக்கியா, அதனால் வந்துட்டு ஒய்யனால் ஜங்கு கூட அதிகமாக பேச முடியலடா, அதனால தான் அவங்க கூட சுற்றி வரானா, அவளுக்கு வந்து அவனை புரிஞ்சுக்கணும், நிறைய அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் பழகணும்னு ஆசைப்படுறா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. இதை என்கிட்ட சொல்ல மாட்டேன், நானுமே அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு, ஜங்கு கூட தள்ளி இருக்கணுமான்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, அவளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, அப்போ அவளுக்கு சொந்தமான பர்சன் அவள் அப்படி திங்க் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜிம்மின் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருனா ஜங்குக்கு ஒவ்வொரு டைம் ஜிம்மின் கிட்ட பேச வரும்போது ஜிம்மின் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருடா இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. ஜங்கு பக்கத்தில் வரதே இல்லை, உட்காரதே இல்லை, சுத்தமாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டே கூட மட்டுமே உட்காராரு. டே பார்த்து ஜங்குக்கே கேட்குறாரு ஏன் அவன் கூட உட்காரன்றாங்க. இங்கே பாருடா அவன் எனக்கு உனக்கு எப்படியும் அப்படி தான் எனக்கும், அதனால தான் அவன் கூட உட்காரன் தப்பா நினச்சிக்கா சொல்லிட்டு இவர் இப்படிலாம் எப்படி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஜிம்மினுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஆல்மோஸ்ட் இவங்களோட செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆக போகுதுடா. இப்படி ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு. ஜங்குக்குலாம் ஜிம்மின் அவ்வளோ மிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவருக்கு புரியுது சம்திங் எதாவது நடந்ததுனால தான் ஜிம்மின் வந்து இப்படி போகிறேன். ஜிம்மின் இப்படி அவாய்ட் பண்ணுற பையனே கிடையாது, அவனே அவாய்ட் பண்ண மாட்டான், இக்னோர் பண்ண மாட்டான் யாரையும், அது அவனுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காரு. இப்போ நான் இவங்க 2 வீக்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டே வந்து ஃபேர்வெல் டே வந்து பார்ட்டி கொடுக்குறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த பார்ட்டியில் இருக்காங்க. எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது தான் இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாருனா வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிம்மின் வராரு. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு பேச. அப்போ ஜிம்மின் தேடுறாரு என்ன ரீசன் சொல்லலாம் இவனை அவாய்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு என்னை வந்துட்டு நீ வந்து இன்டென்ஷனோட தான் வந்துட்டு என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ ஏதோ மனசில் இருக்கு உனக்கு, அதனால தான் நீ அவாய்ட் பண்ணுற. இங்கே பாரு இப்போ நான் அவாய்ட் பண்ண எந்த ரீசன் தேடாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கோட இப்படி ஃபேஸை பார்க்க. இப்போ ஒரு மாதிரி இருக்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம அங்கே டே வரான்னு பார்க்குறாரு. ஜிம்மின் வந்துட்டு டே ஒய்யன் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சது இவருக்கு ஜங்குக்கு சம்திங் வந்துட்டு யாரோ சொல்லினால தான் இப்படி இருக்கான்ட்டு. அப்போது கரெக்டாக டே டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ டே ஒய்யன் வராங்க. ஜங்குக்கு டேரெக்டாக போய்ட்டு ஒய்யன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் ஜிம்மின் கூட வெளில போகணும் அப்படின்னு சொல்ல. என்ன ஆமாம் நான் ஜிம்மின் கூட வெளில போகணும், நான் ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்துட்டு இதுக்கு மேலே எக்ஸாம் தான், டைம் இல்லை பார்க்குறதுக்கு, அவங்க கூட பேசினா ரொம்ப நாள் ஆகுது, நான் பேசணும், நீ உன்னோட அண்ணா கூட போறியா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கரகர டோனில் கேட்க. அப்போ அவங்க ஒய்யனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் டேக்கு புரியுது இவங்க 2 பேர் பேசி ரொம்ப நாள் ஆகுது, இவங்க வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு ஒய்யன் கூட தான் அவன் இருந்திருக்கான் அப்படின்னு புரியுது. அப்போ வந்துட்டு ஒய்யன் இன்னைக்கு ஒரு நாள் தான் விட்டு போட்டு, அவன் தான் வந்துட்டு உங்க கூட தான் டெய்லி இருக்கான், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விடு, அவங்க 2 பேர் போட்டுன்னு சொல்ல. இப்போ இவங்களுமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யாருக்கு ஒரு மனசோட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படியே தான் போடா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு பைக்கில் ஏற அப்படின்னு சொல்ல அவரும் வந்துட்டு பைக்கில் ஏற இவங்க 2 பேருமே வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பீச்சுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போகிறாரு. பீச்சில் போய்ட்டு ஒரு ஈவினிங் டைமு கரெக்டாக பீச்சில் போய் நிப்பாட்டிடுறாரு. ஜங்குக்கு என்னாச்சுன்றாங்க. இங்கே பாரு உனக்கு என்னாச்சு ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. என்னாச்சுறான்றாங்க. ஜிம்மின் எனக்கு உனக்கு நல்லா உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், நம்ம 2 பேருமே ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணாலோ இல்லை இக்னோர் பண்ணால் பிடிக்காது தெரியும், நீ ஏன் நான் அந்த இன்டென்ஷனோட தானே இப்போ பண்ணிகிட்ருக்க, யார் சொன்னது இதை சொல்லி என்கிட்ட மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்போல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுங்க. பாரு எனக்கு தெரியும், இங்கே பாரு என்னை பாரு என் கண்ணை பாருன்னு சொல்லிட்டு கண்ணை பார்க்க வைக்க அவருக்கு ஒரு மாதிரி டீயர்ஸே வந்துட்டு ஜங்கு ஜிம்மின்